மகளே ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் போய் நீங்கள் பைக் வாங்குங்களா ஸ்கூட்டர் வாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் பைக் தான் சொல்லுவாங்க. ஸ்கூட்டர் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா பைக் வந்து வேற, ஸ்கூட்டர் வேற இல்லையா. பட் 2017 டைமில் வந்து நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் வாங்கின ஒரு ஸ்கூட்டர், அந்த டைமில் பைக்ஸை விட பெட்டராக இருந்துச்சான்றதை விட பைக் அளவுக்கு இருந்த ஒரு ஸ்கூட்டர்னு சொல்லலாம். இப்போ அந்த ஸ்கூட்டரில் ஒரு சின்ன அப்கிரேட் நடந்திருக்கு. ஒரு பயங்கர ஃபேமஸான ஸ்கூட்டர் யங்ஸ்டர்ஸ் மத்தியில். ஒரு ஸ்கூட்டருக்கு இவ்வளோ பெரிய கதையா அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். எஸ், அப்படி நிறைய கதைகளோட இருக்க ஸ்கூட்டர் தான் ஹோண்டா டியோ 125. மகளே, பொதுவாகவே ஒரு ஸ்கூட்டரை நம்ம எதிர்பார்க்குற 3 மெயினான விஷயம். ஒன்று, அந்த ஸ்கூட்டர் பார்க்க அழகாக இருக்கணும். ரெண்டாவது, அந்த ஸ்கூட்டர் நல்ல மைலேஜ் கொடுக்கணும், ஓரளவுக்கு நல்ல பவர் இருந்தால் நல்லாயிருக்கும். மூணாவது, அந்த ஸ்கூட்டர் நல்ல ஸ்பேஸ் இருக்கணும். இந்த 3 விஷயம் தான் ஒரு ஸ்கூட்டரை நோக்கி நம்மளோட எதிர்பார்ப்பாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூட்டர் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, யங்ஸ்டர்ஸே விரும்பி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட டிசைன் எப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் டிசைனே பார்ப்போம். இந்த ஸ்கூட்டர் 2012 சேலில் அவைலபிளாக இருக்குது. நிறைய அப்கிரேட், ஒரு அப்கிரேடாக பண்ணி இப்போ வந்து 2026 இப்படி அப்கிரேட் ஆயிருக்கு. இது வந்து எக்ஸ் எடிஷன் சொல்கிறாங்க. இதுதான் புதுசாக வந்திருக்க ஒரு அப்டேட் இந்த ஸ்கூட்டரில். ஹோண்டா டியோ 125 எக்ஸ் எடிஷன். ஸோ இந்த ஸ்கூட்டரோட டிசைன் ஏன் யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன், காம்பேக்ட்னஸ்னால தான். ஸோ இந்த கவுலிங் எல்லாமே முதல்ல அப்படியே தான் இருக்குது. பட் இதில் டிஆர்எல் மட்டும் இப்போ இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அந்த டிஆர்எல் இப்போ கொஞ்சம் ஸ்லிம் பண்ணியிருக்காங்க. அது கீழே ஒரு ஹாட் பிளாஸ்டிக் ஃபினிஷ், இந்த இடத்துல பியானோ பிளாக் ஃபினிஷ். ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்க மசில் கிரீச்சஸ் எல்லாமே பார்க்க நல்லா இருக்கு. அந்த சென்டர் ஆப்ரான்ல வந்து அந்த மெட்டாலிக் ப்ளூ வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதில் நம்ம போய் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, ஹோண்டாவோட பேட்ஜ் வந்துருது. ஸோ இந்த இடத்துல அந்த யூஸ் பண்ணியிருக்க அந்த கேரக்டர் லைன்ஸ் பார்க்க நல்லா இருக்கு. ஸோ இந்த ஸ்போர்ட்டியர்னஸும் யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஸோ சைட் ஆப்ரான் பேனல்ஸ் பார்த்தோம்னா நார்டோ கிரேல இருக்கு. ஆனால் அதே மாதிரி இந்த எக்ஸ் எடிஷன் இன்னொரு ஸ்பெஷல் ரெட் கலர் அலாய் வீல்ஸ் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில். ஓவராலாக ஒரு 4 கலரில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. மேஜரான கலர்னா நார்டோ கிரே, மெட்டாலிக் ப்ளூ அண்ட் ரெட்டு, பிளாக், 4 கலர் ஸ்கீம். இந்த எக்ஸ் எடிஷன் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த கலரை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. ஆனால் அதே மாதிரி 125cc ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. பின்னாடி ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட் பேனல் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் மெட்டாலிக் ப்ளூ தான். இங்கே கொஞ்சம் கிராஃபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் இந்த சைடில் இருக்க பேனல் நீங்கள் பார்க்கலாம். இங்கேயும் அந்த 125 எக்ஸ் எடிஷனுக்கான பேட்ச் வருது. இங்கே ஹோண்டாவோட பேட்ச் வருது. இங்கே நார்டோ கிரே, இங்கே மெட்டாலிக் ப்ளூ. அண்ட் இந்த ஃப்ளோர் போர்டோட லென்த் டீசெண்டாக இருக்குது. அண்ட் டெயில் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் எப்படி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டாக தான் டெயில் லேம்பையும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் சின்னதாக்கிட்டாங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கும் முதல்லாம். ஸோ இதில் வந்து நிறைய பிளாஸ்டிக் பேனல்ஸை பார்க்க முடியுது. ஆனால் அதே மாதிரி இங்கே இந்த ஃபெண்டரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மழை டைமில் சேரோ சகதி அடிக்காமல் இருக்கும். அண்ட் 2 ஸ்ப்ளிட் கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, நல்லா பெருசாக இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் ஃபியூல் டேங்க்குமே வருது. ஃபியூல் டேங்கை நீங்கள் இங்கே இக்னிஷன் செட்லேருந்து ஓப்பன் பண்ணலாம். கீ செட்டில் வந்து ஆன் ஆஃபுக்கு சென்டரில் வச்சிங்கன்னா சீட்டையும் ஃபியூலையும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேலே ஃபியூல் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் இப்படி டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த கேபிள்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்த புதுசில் அந்த கேபிள் கொஞ்சம் வீக்காக இருக்கும். அந்த கேபிள் ஆப்ரேஷன்ஸில் நிறைய இஷ்யூஸ், நிறைய பேர் நிறைய கருத்து சொன்னீங்க. ஸோ நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, 5.3 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எக்ஸ்டர்னலாக கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். கெப்பாசிட்டி அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட்டாக பார்ப்போம். ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 5.3 liters. மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரியல் டைமாக ஒரு 45, 48, 50, 55, 50 கீழே வச்சுக்கலாம். ஸோ எதிர்பார்ப்பே 60 வச்சுட்டோம்னா கொஞ்சம் ஹர்ட் ஆகும். ஸோ அதனால் 50 மைலேஜ் அப்படின்றத நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த ஸ்கூட்டரில். ஏன்னா பவர் டெலிவரி வந்து ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியராக தான் இருக்கும். ஸோ அதுவுமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ ஏன் யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன்னா இந்த ஸ்கூட்டர் நிறைய யங்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓவராலாக அந்த டிசைனை பற்றி சொல்லணும்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் காம்பேக்டான டிசைன் சொல்லி. ஸோ அதனால் லைட் வெயிட்டாக இருக்கணும், ஷார்ட்டாக இருக்க மென்னோ விமெனோ நான் வந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் வேணும். ஆனால் அதே மாதிரி ஸ்மூத்தாக இருக்கணும், சாஃப்டாக இருக்கணும், டிசைனும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அக்ரெசிவாக இருக்கக்கூடாது, சட்டிலாக இருக்கணும், பார்க்கவும் அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த டியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதான் டிசைனில் நாங்கள் கண்டுபிடிச்சது. நிறைய யங்ஸ்டர்ஸ் வாங்க விரும்புனதும் இந்த டிசைன்னாலையும் அப்படின்னு சொல்கிறேன். ரெண்டாவது என்னன்னா இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ். இந்த பைக்கோட இன்ஜின் 123cc இன்ஜின் 10.4 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆட்டோமேட்டிக் CVT டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சப்ஸ்டம் ஃபீச்சர்லாம் வருது. ஸோ 10.4 Nm டார்க் அப்படின்னும் போது ஒரு நல்ல டார்க் தான். 125cc ஹோண்டாவோட பவர் டெலிவரி எப்படி இருக்குன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருக்காது. பட் ஆக்டிவா 125க்கும் டியோ 125 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். டியோ வந்து கொஞ்சம் இமீடியட்டாக இருக்கும். அதாவது நம்ம த்ராட்டில் கொடுத்தோன்னே இமீடியட்டான பவர் டெலிவரி ஃபீல் பண்ண முடியும். பட் ஆக்டிவாக கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். பிகாஸ் அந்த ஸ்கூட்டரோட ஆடியன்ஸ் வேறு, இந்த ஸ்கூட்டரோட ஆடியன்ஸ் வேறுன்றனால அந்த டியூனிங்ஸ் வந்து லைட்டாக மாற்றிருப்பாங்க. இவ்வளோ தூரம் நோட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நோட் பண்ண முடியும். நீங்கள் ஆக்டிவா 125 டியோ 125 ஒரே டைமில் டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பாருங்க. நீங்கள் இந்த டியோ 125 ஹோண்டா பைக்ஸ் பற்றி என்கொயரியில் டெஸ்ட் ட்ரைவ் அப்படின்னா ஹரிதா ஹோண்டாவை கான்டாக்ட் பண்ணுங்கள். மதுரை சர்க்கிளில் இருக்கீங்கன்னா அவனோட கான்டாக்ட் ஸ்க்ரீனில் வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் இன்ஜினை பற்றி ஷேர் பண்ணேன். பட் நான் வாயில் சொல்கிறத விட லைவ் ஆக்ஷன்ஸ் பார்த்தா ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன்.
பார்த்துட்டு வாங்க. மகளே நம்ம கூட டியோ 125 இருக்குது, ஹோண்டாவோட லோகோ, ஃபைன். ஒரு காம்பேக்டான லெவலில் இருக்குது, ஹேண்டில் பார், கில் சுவிட்ச் வந்துடுது, டேக்கோமீட்டர்லாம் வருது பாருங்க, நைஸ். போகலாம். மூவிங் ஆர்பிஎம் வந்து 2000 ஆர்பிஎம், 2.5க்கு மேலே போயிடுது. ஸோ ஒரு ஸ்ட்ரீட் அண்ட் சிட்டி ரைட் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரோடே கிடையாது, அந்த மாதிரி ரோட்டில் இந்த சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, நீங்கள் இம்மிடியேட்டாக அப்படி ஃப்ளிப் பண்ணிங்கன்னா டயர் லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கிட்டாக பார்க்குது. கண்ட்ரோலை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் இது இருக்குது, வெதர் வந்து அதாவது சன்லைட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக டார்க் ஆகிடும், அந்த ஆட்டோ டிஸ்பிளே மோடு. இது பள்ளம் மேடாக இருக்கனால ரொம்ப ஹார்டாக தெரியல. ஸோ இந்த மாதிரி ரோட்டில் பார்த்தோன்னா இம்பேக்ட்லெஸ் தான். ஸோ அதில் ஆக்சுவலாக இம்பேக்ட் தெரியணும். ஸோ அந்த சாஃப்ட்னஸை நல்லாவே டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹார்ஷ்னஸ் இல்லை, ஸோ அதுதான் ஒரு மெயின் பெனிஃபிட்டு. ஹார்னுமே நல்லா லவுடாக இருக்குது. பிரேக்ஸ் வந்து 110 விட 125ல் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸ்ட்ரீட்ஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஸோ அந்த செகண்ட் லெவல் ஆஃப் த்ராட்டில் தான் வந்து அமேசிங்காக இருக்கும். இப்போ நாங்கள் 2 பேர் இந்த ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஏன்னா சோலோவோனா அது வேறு மாதிரி இருக்கும், பட் 2 பேர் வெயிட்டோட நிறைய கிட்லாம் வச்சு ட்ராவல் பண்ணுறோம். ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கலாம் தெரியவே இல்லைங்க. அப்படியே அந்த 4000க்கு மேலே அந்த பர்ஃபார்மன்ஸ் பீக் ஆகிறத ஃபீல் பண்ண முடியுது. நோட்டுமே 5000 ஆர்பிஎம், அதாவது அந்த 4000க்கு மேலே நல்லா இருக்குது. ஸ்ட்ரீட்ஸில் ஓட்டுறதுக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸ்பீட் பிரேக்கர் ஓகே, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி ரோட்ஸில் ஓட்டுறது, நார்மலான ரோட்ஸில் உங்களுக்கு வந்து பள்ளம் மேடுனா பெரிய விஷயம் இல்லை, பட் ஒரு மாதிரி ரோடே இல்லைன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. 70லாம் அசால்ட்டாக கிளாக் ஆயிருங்க. காம்பேக்டான ஃபீலை கண்டிப்பாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஸ்டேரிங் அது அந்த ஹேண்டில் பார் வந்து ரொம்ப லென்த் இல்லை, ஸ்டேரிங்னு சொல்லிட்டேன், ஹேண்டில் பார் வந்து ஷார்ட்டாக இருக்கனால ஈஸியாக ஓட்ட முடியும். பாருங்கள் 70லாம் அசால்ட்டாக கிளாக் ஆயிரும். ஒன்லி ரியர் பிரேக்ஸ் மட்டும் வச்சு ஸ்டாப் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நான் வந்து யூஸே பண்ணல. ஓகே, ஃப்ரண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணால் உடனே ஸ்டாப் ஆயிரும் பாருங்கள், இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த மாதிரி பேனிக் பிரேக் பண்ணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லேயே அந்த எக்ஸாஸ்ட் மோட் நல்லா இருக்குது. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் இஸ் ஆல்சோ குட். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்ன்றதை விட த்ராட்டில் கிரிப்பு வந்து மினிமலாக இருக்குது. ஆக்டிவாவில் கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். அது வந்து ஜெர்க்கியாக இருக்கக்கூடாது. இதுவும் ஜெர்க்கியாக இல்லை, பட் ஸ்டில் அது அந்த பெரியவங்கலாம் ஓட்டணுன்றக்காண்டி அதுக்கேற்ற மாதிரி பவர் டியூனிங் பண்ணியிருப்பாங்க. பட் இதோட பவர் டியூனிங் கம்ப்ளீட்டாக வேறு. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஸ்டில் கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள், ரெஸ்பான்சிபிளாக ரைட் பண்ணுங்கள். ஸோ இது சிட்டி ரைட் மோட் டெஸ்ட்டு. இப்போ நம்ம ஒரு மினிமலான டிராஃபிக்னே சொல்ல முடியாது, ஒரு சிட்டி ரோடு இது, அவ்வளோதான். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பிரேக்ஸ் தாங்க. 110லேருந்து 125 நல்ல டிஃப்ரென்ஸை பார்க்குறேன் நான் டியோவில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதனாலேயும் யங்ஸ்டர் நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லலாம். வெயிட் பேலன்சிங்கிறது ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு விமன்னு நீங்கள் ஒரு லைட் வெயிட்டாக இருக்க மாதிரி ஸ்கூட்டர் பார்க்குறீங்கன்னா அந்த 125 செக் பண்ணி பாருங்கள். பிரேக்ஸும் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது டிராஃபிக் சிக்னல் இப்போ தான் வந்துருக்கு. இப்போ சன்லைட் வந்து போயிட்டனால இது பிளாக்லேயே இருக்குது. சன்லைட் வந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக் ஒயிட் ஆயிரும். ஸோ இது நல்ல ஃபீச்சர். காலை கீழே ஊண்டாமே நீங்கள் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்ஸில் டைட் டிராஃபிக்ஸில் கூட போக முடியும், அந்த அளவுக்கு பேலன்ஸ்டு வெயிட்டு. இதில் நீங்கள் ஸ்பீடாக போகணுன்னு நினச்சாலும் போகலாம், கேப்பிங்கும் நீங்கள் பண்ண முடியும் ஈஸியாக. அதுக்கு கால்குலேஷன் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, அதை பண்ணாதீங்க ரோட்டில். நான் உங்கள் டெஸ்டிங் பர்பஸ் கண்டி தான் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயினில் இந்த ஸ்கூட்டரை யூஸ் பண்ண முடியுதுன்றது தான் பாயிண்ட்டு.
ஸோ நான் அதே மாதிரி ஈகோ மீட்டர் இருக்குது பாருங்கள், த்ராட்டில் வந்து டீஆக்சைட் பண்ணுறோன்னா ஈகோ வந்து ஃபுல்லாகிடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். அந்த ஈகோ மோட்லேயே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது நீங்கள் 50க்கு மேலே கூட மைலேஜ் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது வந்து எல்லா டைம்லையும் இருக்காது. இப்போ நம்ம வந்து த்ராட்டில் ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டோம்னா கீழே போயிடும். ஈகோவில் அந்த எதுவுமே இருக்காது, காமிக்காது. ஸோ அதனால் ஒரு மாதிரி கிராஜுவலாக ஓட்டினாலே நீங்கள் 45க்கு மேலே மைலேஜ் எடுத்துடலாம் சாலிடாக. டிஓ இஸ் ஈக்குவல் டு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் நம்ம. பட் ஒரு சில 125cc இன்னும் பர்ஃபார்மன்ஸ் கூட இருக்க மாதிரி ஸ்கூட்டர்ஸ்லாம் இருக்குது. அது வந்து நேம் சொல்லணும்னா என்டார்க் 125 இன்னும் சவுண்ட் லவுடாக இருக்கும், இன்னும் பவர் டெலிவரி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படிலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் ஆன் ஆயிடுச்சு, இப்போ ஸ்கூட்டர் ஆஃப் ஆயிடுச்சு, இது ஆனில் இருக்குது. இதுதான் அந்த பட்டன், இதை இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இப்போ த்ராட்டில் மட்டும் ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஸ்கூட்டரை வந்து யார் யாரெல்லாம் வாங்கலாம்னா ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் முடிச்சிடுறேன். ஒன்று வந்து நீங்கள் ஒரு யங்ஸ்டர், நீங்களும் யூஸ் பண்ணணும், வீட்டில் இருக்க லேடிஸும் யூஸ் பண்ணணும். ஆனால் அதே மாதிரி ஃபேமிலியில் வந்து 3 பேர், ஒரு கிட்டும் சேர்த்து 2 அடல்ட் ஒரு கிட் உட்காந்து போகணும். டீசெண்டான ஸ்பேஸ் இருந்தால் போதும், சாஃப்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும், ஆனால் அதே மாதிரி ரிலையபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த ஹோண்டா டியோ ப்ரிஃபர் பண்ணலாம். இதுதான் என்னோட கருத்து. இதில் வந்து ஒரே ஒரு கான் சொல்லணுன்னா இந்த ஹேண்டில் பார் ரீச் தான். ஸோ கொஞ்சம் லோ லெவலில் இருக்கும், ரொம்ப லோ கிடையாது, லைட் லோ. ஸோ அது வந்து என்னோட ஹைட்டுக்கு அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருந்தீங்கன்னா அது பெரிய டீலாக இருக்காது அப்படின்றதான் என்னோட கருத்து. இதை தவிர மிச்சம் எல்லாமே குட் தான். ரெண்டாவது விஷயம், ஒரு ஸ்கூட்டரில் நம்ம எதிர்பார்க்குறது ஸ்பேஸ் தான். ஸோ ஃப்ரண்ட் ஃப்ளோர் போர்ட் பார்த்தோன்னா நல்ல லென்த்தாக தெரியுது பார்க்கும்போது. சில ஸ்கூட்டர்ஸ்லாம் நல்ல லென்த்தாக தெரியும், பட் பொருள் வைக்கிறதுக்கு டஃப்பாக இருக்கும். பட் இதில் லென்த்தாக தெரியுது இல்லையா, டஃப்பாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கணும்ல. சிம்பிளாக செக் பண்ணால் என்னோட ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டை நான் உள்ளே வைக்கிறேன், ஈஸியாக வைக்க முடியுது. வெளியே எடுக்கிறேன், ஈஸியாக எடுக்க முடியுது. மேலேருந்து வைக்கிறேன், மேலேருந்து வைக்க முடியாது, இப்படி தானே வைக்கணும். ஓகே, அப்படி வைக்கும் போது உங்களால் வச்சுக்க முடியுது. ஸோ ஒரு 25 லிட்டர்ஸ் வாட்டர் பாட்டில் உங்களால் வச்சிட முடியும். ஆனால் அது போக ப்ரொவிஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஹூக் இங்கே கொடுத்துருக்காங்க, அது போக இங்கேயும் ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, 2 ஹூக் கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் டியோவில் வந்து 110 அவைலபிளாக இருக்குது, 125 அவைலபிளாக இருக்குது. ஆக்டிவாலே 110 அவைலபிளாக இருக்குது, 125 அவைலபிளாக இருக்குது. பட் அந்த 110 யூசர்ஸ்க்கு கிடைக்காத ஒரு விஷயம் இந்த க்ளவ் பாக்ஸ். பட் 125cc உங்களுக்கு கிடைக்கும். இதில் நீங்கள் உங்கள் ஃபோனை வச்சுக்கலாம். ஃபோனை இங்கே வைக்கலாமா அப்படின்னு வைக்கலாம், ஏன்னா இங்கே சார்ஜர் இருக்குது, சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஃபோன் மட்டும் கிடையாது, இப்போ ஏதாவது எமர்ஜென்சியாக போகிறீங்க, ஒரு பொருளை வச்சு உடனே எடுக்கணும்னு இங்கே வச்சுக்கலாம், இல்லை வண்டி துறைக்கு துணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிறதுக்கு நல்ல டெப்த்தான க்ளவ் பாக்ஸ். ஸோ அதனால் நீங்கள் பார்க்கலாம், இவ்வளோ பெரிய ஃபோன் நான் உள்ளே வைக்கிறேன், உள்ளே போயிடுது, வெளியே இருக்கிறது பெருசாக தெரியல. ஸோ அதனால் ஒரு நல்ல க்ளவ் பாக்ஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மெயினான ஸ்பேஸ் எது தெரியுமா, அண்டர் சீட் ஸ்டோரேஜ் தான். இதில் 18 to 20 லிட்டரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஹாஃப் ஃபேஸ் ஹெல்மெட் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அது போக வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை வச்சுக்கலாம், நிறையா வச்சுக்க முடியாது, பட் வச்சுக்கலாம். இப்போ நிறைய 125cc ஸ்கூட்டரில் வந்து 36 லிட்டர்லாம் போயிட்டாங்க, ஃபுல்லாக ஸ்பேஸ் இருக்கும் இங்கே ஃபுல்லாக. இதில் என்னன்னா எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க்கும் போய் இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ அதுதான் ஒரு கானில் பார்க்கப்படுது. எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு 30 லிட்டர்ஸ் கொண்டு வந்துருந்தாங்க அப்படின்னா அமேசிங்கான ஸ்பேஸாக இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கருத்து. ஓகே, ஸ்பேஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது சொகுசு, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது. டெய்லி சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணணும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு 50 கிலோமீட்டர் ஓட்டுறேங்க நான், எனக்கு எப்படிங்க இருக்கும் இந்த ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி இருக்கும். இந்த சீட்டு பார்த்தோன்னா நல்ல லென்த்தான சீட் கொடுத்துருக்காங்க. 3 பேர் ஃபேமிலி, 2 அடல்ட், ஒரு கிட் இருக்க ஃபேமிலிக்கு ஒரு நல்ல ஸ்கூட்டர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஸ்கூட்டர் நான் எடுத்துட்டு கிளம்ப போகிறேன், அதுக்கு முன்னாடி எக்கனாமிக் செக் பார்க்கணும். ஸோ எக்கனாமிக் செக்ன்றது ஒன்றும் கிடையாது. இங்கிரஸ்னா ஸ்கூட்டருக்குள்ளே ஏறுறது, எக்ரெஸ்னா ஸ்கூட்டர் விட்டு இறங்குறது. இங்கிரஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல எதுவுமே தட்டல. ஓகே, ஸோ அதனால் நல்ல ஃப்ளோர் போர்ட் லென்த்துன்னு சொல்லிடலாம். இந்த ஸ்கூட்டரோட வெயிட் 104 கிலோகிராம். 104 கிலோகிராமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிப்பீங்க. இப்போ விமன்ஸ் இருந்தீங்கன்னா 104 கிலோகிராமா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு சில யங்ஸ்டர்ஸோ ஒரு மிட் ஏஜ் பீப்புளாக 104 கிலோ தானா அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஸோ அதனால் லைட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக. ஸோ லைட் வெயிட் அப்படின்றது வந்து 104ன்றனால சொல்கிறேன் நான். ஸோ நிறைய 125cc ஸ்கூட்டர் 110 கிலோக்கு மேலாம் இருக்குது. நம்பர் ஒரு பக்கம் இருக்கட்டும், பட் ரியல் டைமில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நான் 5.8 ஃபீட்டுக்கு மேலே இருக்கேன். என்னோடய ஃபுட் நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட் ஃபுட் ரெண்டுமே ஈஸியாக ப்ளேஸ் ஆகிடுச்சு, ப்ளேஸ் ஆயிரும், முட்டு மடங்கிதான் இருக்குது. நான் உட்காந்துருக்கும் போது எனக்கு எப்படி இருக்குது இந்த பைக்கோட ரைடிங் போர்ஷன் பார்த்தோன்னா, எக்ஸாக்டாக உட்காந்துருக்கேன். பட் என்னன்னா என்னோட கை கீழே போயிடுது, மேலே இல்லை கீழே போகுது. நீங்கள் நல்லா பார்க்கலாம், ஷார்ட்டாக இருக்க மென் ஆர் விமெனுக்கு சூப்பரான ஸ்கூட்ரு. ஸோ ஒரு மாதிரி மிட் லெவலில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஸ்கூட்ரு. 5.8க்கு மேலே இருக்கவங்க வந்து கொஞ்சம் கையை கீழே பிடிச்சி தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸோ லிட்டரலாக டியோ 125 ஆக்டிவ் 125 லைவாக டெஸ்ட் டே பண்ணி பார்த்தேன் நான். ஸோ அப்போ என்னன்னா ஆக்டிவ் 125 இந்த இடத்துல கொஞ்சம் ஹைட்டு கூட இருக்கும், ஹேண்டில் பார் பொசிஷன் இப்படி இருக்கும், இது இங்கே கீழே இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பின்னாடி இருக்க போஸ்டர் மாறிடும். ஸோ இங்கே இருக்கும்போது நீங்கள் பார்க்கலாம், இப்படி தான் நம்ம ஓட்டுவோம்,
அப்படி இங்கே போகும்போது இந்த ஷோல்டரை கீழே இறங்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்கும்போது இந்த லெவல் பாருங்கள், அண்ட் இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதனால் உங்களோட ஹைட்டை நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். என்னோட ஐடியாவை ஷேர் பண்ணுறேன், நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் தான் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஒரு சீட் கவர் போட்டுருங்க. ஏன்னா இது வந்து ஓஇஎம்மோட கவர், அதாவது இப்போ கம்பெனிலேருந்தே போட்டு கொடுக்குறது. இதுக்கு கீழே வந்து ஃபோம் தான் இருக்கும். இது கிழிஞ்சிச்சுன்னா உள்ளே இருக்க ஃபோம் இதாயிரும், டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் மேலே ஒரு சீட் கவர் போடுறது நல்லது. ஸோ பின்னாடி ஒன் சைடில் லேடிஸ் தாராளமாக உட்காந்துக்க முடியும். இல்லை அப்படின்னா 2 பக்கம் கால் போட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காடுறாங்க அப்படின்னா நடுவில் ஒரு சின்ன குழந்தைய உட்காரச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஸ்பெக்டில் இந்த பைக் நல்லாயிருக்கும். கம்ஃபர்ட் இஸ் குட், எக்கனாமிக்ஸ் நல்லா இருக்குது, வெயிட்டு ஓகே. அண்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த மாதிரி கை கீழே வச்சு ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஓகேன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ளோர் போர்டோட ஹைட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் நீங்கள் காலை வைக்கணும். ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹைட்னு சொல்ல முடியாது, கரெக்டான லெவலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் இந்த ஸ்கூட்டரோட ரைடிங் போஸ்டர். கம்ஃபர்ட் இஸ் குட்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த த்ராட்டில் கிரிப்பில் கூட அவ்வளோ சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். இது எக்ஸாஸ்ட் நோட்டான்னு கேட்கலாம். இது எக்ஸாஸ்ட் நோட்டானா மிச்ச ஸ்கூட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபேமிலி ஸ்கூட்டரில் இந்த அளவுக்கு சவுண்ட் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வரேன். என்டார்க்கு போகலாம், என்டார்க்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்கூட்ரு, ஸோ அதில் சவுண்டு கண்டிப்பாக கூட தான் இருக்கும். பட் இதோட பக்கத்தில் ஆக்டிவா நிப்பாட்டி வச்சு பார்த்தோன்னா இவ்வளோ சவுண்ட் இருக்காது. ஸோ அதான் விஷயம். த்ராட்டில் ரெஸ்பான்ஸும் ஆக்டிவாவோட டியோவில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் அதே மாதிரி அந்த பவர் டெலிவரியும் ஆக்டிவாவோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற டிஃப்ரென்ஸ் நீங்கள் லைவாக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை ஃபீல் பண்ணுவீங்க. மகளே டியோ 125 எப்படின்னு சொல்லி என்னோட வியூ நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் என்ன? இந்த எக்ஸ் எடிஷனோட ப்ரைஸ் 87,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. இந்த ஸ்கூட்டரோட காம்படிட்டர் டிவிஎஸ் என்டார் 125, அதோட ப்ரைஸ் 95,000 ஸ்டார்ட் ஆகுது. அவனேஸ் 125 93,000 ஸ்டார்ட் ஆகுது. யமஹா ரேஸ் என்டார் 125 92,000 ஸ்டார்ட் ஆகுது. அப்படி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்லேயே விலை கம்மியாக கிடைக்கக்கூடிய ஸ்கூட்டர் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் சொல்லலாம். 125ல இப்போ நான் சொன்ன ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்கூட்டரோட ஆன் ரோட் ப்ரைஸ் என்ன வரப்போகுது அப்படின்னா 1,10,000 அந்த ரேஞ்சில் வரும்னு நினைக்கிறேன். 1,10,000க்குள்ளேயும் வரலாம், மேலேயும் வரலாம். அது அப்ராக்சிமேட் ஆன் ரோட் ப்ரைஸ் சொல்கிறேன். ஆனால் இந்த ஸ்கூட்டரோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ப்ரோஸ் நான் நிறைய சொல்லிட்டேன். கான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது கான் இந்த ஸ்கூட்டரோட பவர் டெலிவரி ஒரு கம்பேரிங் டு த காம்படிட்டர். என்டாரில் பார்த்தா எக்ஸாஸ்ட் நோட்டும் நல்லா இருக்கும், பவர் டெலிவரி நல்லா இருக்கும், ஃபீச்சர்ஸும் நல்லா இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அது இன்னுமே ஸ்டாண்ட் அவுட் பண்ணி போயிடுச்சு. ஸோ அதுதான் நான் பார்த்தது. ஆனால் இந்த ஸ்கூட்டரோட ப்ரோஸ்ன்னு பார்த்தோன்னா இந்த ஸ்கூட்டரோட டிசைன் ஃபஸ்ட்டு, ரெண்டாவது இதில் இருக்க யூட்டிலிட்டிஸ், க்ளோ பாக்ஸு, ஃப்ரண்ட்டு ஃப்ளோர் போர்ட் ஸ்பேஸ் இதெல்லாம் சொல்லலாம். அண்ட் ஃபீச்சர்ஸ் லைக் டிஎஃப்டி கிளஸ்டரு, ஸோ அதில் கொடுத்துருக்க ரீடவுட்ஸ், ஆவரேஜ் மைலேஜ், இன்ஸ்டன்ட் மைலேஜ், அப்புறம் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் முதற்கொண்டு இதில் இருக்குது. அண்ட் ஐடல் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் சிஸ்டம் வந்துடுது. அது போக மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரோஸில் சொல்கிறது காரணம் ஃபேமிலி ஆடியன்ஸோடையும் கனெக்ட் ஆகுது அப்படின்றதான். அண்ட் ஃபைனலாக ஒரு கான் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஹைட்டாக இருக்க ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஸ்கூட்டர் வந்து அந்தளவுக்கு மேட்ச் ஆகாது பிகாஸ் ஆஃப் த லோ பொசிஷன் ஹேண்டில் பார். ஸோ இது என்னோட வியூலேருந்து நான் ஷேர் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்கூட்டரோ பைக்கோ ரைட் பண்ணுறீங்கன்னா ஹெல்மெட் போட்டுக்கோங்க. டிரைவ் சேஃப்லி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி.